வணக்கம் மக்களே. பேச பார்த்தோன்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. உங்களுக்காண்டி செம்மையான கண்டென்ட்டை செம்மையா எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தான் முதல் பரிசு. நான் விட்டுறேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுல கிரீடத்தலங்க கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ட்ரெய்லரை ஒரு நிமிஷத்தை பார்த்துக்கலாம். தஞ்சாவூர்ல வந்து இந்த மாதிரி ஒரு புடவை நெஞ்சிருக்காங்க. இது வந்து விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம் ஆர்கைவ்ஸ்ல இருக்கு. தம்பி, நான் ஒரு ஹிஸ்டரி வாத்தியார். உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத. இந்த சேலை நெஞ்சு 20 வருஷம் ஆச்சு சார். 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத ஆச்சரியப்பட்டு நிமிஷத்தாங்க. நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? 17 வருஷத்துக்கு முந்தின புடவை இப்ப கொடுக்க முடியாது. இப்போ நான் 5000 கூட கொடுத்து வாங்குவேன். ஆனா அது இப்ப கிடைக்காது. ஏய், 5000 ரூபாய் புடவை பாத்திருக்காடி நீ? உன் குடும்ப சொத்தை மொத்தமா கூட்டி பார்த்தாலும் 5000 ரூபாய் தேர் மாதிரி. சரி, ஓகே. இதோட விலை என்னவாக இருக்கும்? எப்படியும் ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் ஆகும். என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன. அத்தனை மாநிலங்கள்ல உள்ள கைத்தறியும் வச்சிருக்கேன். நான் கைத்தறி மட்டும் தான் கட்டுவேன். சேலையை கட்டி நின்னா மட்டும் சிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும். இவங்களுக்கெல்லாம் நைட்டியே அதிகம். சமூக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. உங்ககிட்ட எவ்வளவு புடவை இருக்கு? அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சாரிங்கய்யா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. ஒரு 7 பீரோ வச்சிருக்கேன். ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி அப்படியே இருக்கட்டும். அப்படி என்ன காஞ்சிபுரம் பட்டு புடவையில் சிறப்பு? இதை நெஞ்சு முடிக்கிறதுக்கு 13 இருந்து 15 நாள் ஆகும். ஒரு புடவைக்கு ஒரு புடவை. ரொம்ப கஷ்டம். திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்னு. ஒருவேளை அவர் அதை விட்டு விட்டாருன்னு வச்சுக்கலாம். யாரோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வந்து இட்ஸ் கால் கன் டாங்கி அப்படின்னு போட்டு இந்த புள்ளைகிட்ட வித்துருவாங்க 45,000. வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் தங்களுக்கு 30% இன்னாமாக தருகிறோம். வெளிநாட்டுக்காரன் தான். சரி, ட்ரெய்லர் முடிஞ்சிச்சு. மெயின் பிக்சர் போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களை ஏதோ ஒரு செகண்ட்ல சிரிக்க வச்சுருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படின்னா யூடியூப் காரணம் 4 பேத்துக்கு நம்ம வீடியோவும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரி, வளவலான்னு பேச விரும்பல. சரி, வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் புடவை. எந்த பயனும் இல்ல. இந்த பக்கம் முழுக்க இந்த ஜெனரேஷனை சேர்ந்த நவீன பெண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. நல்ல நாள் அதுமா அந்த கிளபாடுகள் எல்லாம் ஒண்ணா கூடி இருக்குதுங்க. மாமா, இவ்வளவு ஒண்ணா சேர்ந்தாலே ஆபத்து. குடும்பத்தை கெடுத்து விடுவாங்க. சோ நீங்க உங்க ஊருடைய புடவை அதோட மாடலை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாக்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மகாநாட்டுல இத பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மகாநாட்டுல கண்டிப்பா இத பத்தி பேசியே தீர்வோம். தஞ்சாவூர்னா திருப்புவனம். அதுல வந்து விசிறி மடிப்பு இருக்கு அப்படின்னு தான் தெரியுமே தவிர அதுவே தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டாம், தெரியும். இப்ப நான் வியர் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல நெஞ்ச ஒரு புடவை. பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவனுக்கு தீபாவளி கொண்டாடிறாங்க. சோ 1850ஸ்ல வந்து தஞ்சாவூர்ல வந்து இந்த மாதிரி ஒரு புடவை நெஞ்சிருக்காங்க. கட்டின ஆள் உசுரோடு இல்லாட்டியும் கட்டின பொருள் இன்னும் தரமா உங்க கண்ணு முன்னாடி சார். ஏங்க 1850 இப்படி டிசைன் பண்ணிருக்காங்களா? இதே புடவை தான். அங்க இருக்கிறத பார்த்துட்டு இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். நான் இங்க இருக்கிற என்னோட வியூவர் கிட்ட பேசி சார், ஆனா இது இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாத போது இதை நம்ம வெளியே கொண்டு வரணும். போன் பனேகா உமாபதி பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். இது எந்த காலத்துக்கு கட்ட புடவை? இதுவும் ஆல்மோஸ்ட் 1800s. இது வந்து ஒரு புக்லயே வந்து இதோட சாம்பிள் இருக்கு. டெல்லியில போய் படிச்சிட்டு வருது இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். போப்ஸ் வாட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் இந்தியால இவ்ளோ ஃபேப்ரிக்ஸ் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு டிராவலிங் மியூசியம் கிரியேட் பண்றாரு. சேலையை கட்டி நின்னா மட்டும் சிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும். இவங்களுக்கெல்லாம் நைட்டியே அதிகம். அந்த டிராவலிங் மியூசியம்ல இருந்த 2 பீஸ் தான் நான் ஒன்னு கட்டி இருக்கிறது. இந்த பீஸ் ஒன்னு. ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். இது விலை என்னவா இருக்கும்? சும்மா ஒரு யூகத்துக்கு இந்த பக்கம் விடுவோம். ரொம்ப கஸ்டமைஸ்ன்றதால I would really prefer 15 to 18. அப்பேற்பட்ட இந்த பொருளின் ஆரம்ப விலை 100. 200, 250. அங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது இதோட விலை வந்து 15,000. பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சு. சில்கோட விலையெல்லாம் ஏறினதுனால 18,000 கிட்ட வருது விலை. கரெக்டான ஆள் இங்க தான் உட்கார்ந்திருக்காப்ல. அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா இலவசம். ஓகே, இது எந்த ஊர் புடவை? செட்டிநாடு காட்டன் கண்டாங்கி சேலை. கண்டாங்கி. இதான் அந்த கண்டாங்கி சேலையா? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு. சேலை 5.5 மீட்டர் நீர் இருக்கு. மேடம் சொன்னாங்க 6000 இதுல தர கால் மிதிக்கணும். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. 15,552 தடவை கைய கால அசைச்சு இந்த சேலை நீங்க கோஆப்டெக்ஸ்ல எம்டியா இருந்தார் ஐஏஎஸ் சகாயம். அவங்க காரைக்குடி வந்து விசிட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆச்சரியமா இருக்குங்களா? எனக்கு ஆச்சரியம்னா உங்களுக்கு கண்ணாலங்களா? ஆச்சரியப்பட்டு நிமிஷத்தாங்க. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டே? நிர்மலா ஐஏஎஸ் மேடம்னு ஒரு
இருந்தாங்க. இந்த சேலையை வந்து சுடிதாரா எங்களுக்கு பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். ஏன் அதை பத்தி இந்த கோஆப்டெக்ஸ்ல உதவு போனாங்கன்னு சொன்னப்போ அவ்வளவு ரொம்ப இமோஷனல் ஆயிட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டு. வருத்தப்படுறியா? இது எப்போ நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். அது மேடம் சொன்ன வியூவர்ஸ் பத்தி சொல்லும் பெருமையா. டேய் ஏன் அழுகுற? நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? போ. அதாவது ஒரு பட்டு சேலை டிசைனை காட்டனுக்குள்ள கொண்டாடுறதா கண்டாங்கி. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. எப்படி இருக்கு? சூப்பரா ரொம்ப அழகா இருக்கு சார். இது யார் வாங்கிக்கிறீங்க? என்ன விலைக்கு வாங்கிக்கிறீங்க? 500 rupees. கேட்டுட்டாங்க செல்வச்சி மாட்டி 500 500 500 1200 சார் 1450க்கு நான் கோஆப்டெக்ஸ்ல எடுத்தோம் சார். அதே ரேட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன் சார். ஜலால் போப்பா. வீடியோவை இன்னும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கும் புண்ணியவான்களே அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளவுக்கு வாங்கிக்கிறீங்க? 1100 1450. 1500 வாங்கி 1500 ரூபாய் 1500 ரூபாய் வரலாம். 1500 2000 sir. 2000 டீச்சர் வர்றதா இல்ல. ஆண்டவன் எனக்கு வேண்டிய அளவு கொடுத்துருக்கான். ஆண்டவனுக்கு சொந்தக்காரனா ஆண்டவன் எப்படியே கொடுப்பா. இந்த டை அண்ட் டை கண்டாங்கி வந்து பண்றதுக்கு வந்து நிறைய பேர் கிடையாது. கையில வச்சிருக்க அந்த புடவை வந்து அது எவ்வளவு இருந்தாலும் நான் வாங்கிப்பேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. இப்ப கொடுக்க முடியாது, கிடைக்காது. இப்போ நான் 5000 கூட கொடுத்து வாங்குவேன், ஆனா அது இப்ப கிடைக்காது. உன் குடும்ப சொத்தை மொத்தமா கூட்டி பார்த்தாலும் 5000 ரூபாய் தேர்மாடி. எனக்கு அந்த ஸ்பெசிபிக்கலி அந்த பார்டர் பார்த்த உடனே எனக்கு அப்படியே இது வந்து நாங்க சாம்பிள்ஸ் மியூசியம்ல பாத்துருக்கோம். நம்ம தாத்தால 12 பிள்ளை பார்த்தாருன்னா எப்படி? சேலை தான் காரணம். சேலை தாண்டா உலகத்திலேயே ரொம்ப செக்ஸியான Dress. அது ஒரு பார்டர் மட்டும் தான் சார் இருக்கும். எனக்கு இப்படி புடவையா பார்க்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. இது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. இந்த சேலை என்ன செஞ்சு 20 வருஷம் ஆச்சு சார். 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? அதுவும் தான் மேடம், அது வந்து 17 வருஷம் ஆச்சு அந்த சேலை. அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. என்னங்க 17 வருஷம் புடவைங்கிறீங்க? அப்படி ஒரு ஃபீலே இல்லையேங்க. டீச்சர் பழைய புடவையா? கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? இப்ப அதை கொடுத்துட்டீங்களே, டீச்சருக்கு வித்துட்டீங்களே, அது பரவாயில்ல. அது நான் கேட்டு வாங்கிடுறேன். ஏப்ரல் ஃபூல். ஓ, கேட்டு வாங்கிடுவீங்களா? ஏமா கிடைக்காது, அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உன் கடை எவ்வளோடா? 8 லட்சம் ரூபாய். உன் கடை 8 லட்சம் சொல்றா. கோடாலி கற்பூர், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். இது வித்தியாசமா இருக்கு, இவ்வளவு சாஃப்டா இருக்கு. அது பரம ரகசியம். அந்த ரகசியம் முடிச்சு அவிழ்க்கப்பட்டவுடன் உங்களுக்கு தான் முதலில் தெரிவிக்கப்படும். So it's a very traditional design. இப்போ அந்த டிசைன் பண்றதுக்கு இங்க யாரும் கிடையாது. Is it? 1850ஸ்லயே வந்து 4-5 புடவைங்க மட்டும் தான் அந்த டைம்லயே டாக்குமெண்ட் பண்ண முடிஞ்சது. என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் மன்னா. ஓ, அப்பவே ரேர் தான். அப்பவே ரேர் தான் அது. இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே நான் தான் இந்த டிசைன் போட்டுருக்கேன், வேற யாரும் போடல சோமியா. இப்போ இருக்கிறது வந்து ஒரு பிரிண்டட் வெர்ஷன் ஆஃப் த கோடாலி கற்பூர் தான் மக்களுக்கு அவைலபிளா இருக்கே தவிர இது வேறதான். அப்ப சரி, ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பான். அத வந்து இப்ப நம்ம ஒரிஜினலா பண்ணனும்னா எப்படியும் ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் ஆகும். ப்ரோ, என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 2 லட்சத்துக்கு இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்ற மாதிரி இதுக்கு விலையே கிடையாது சார். சரபோஜி மகாராஜாலாம் இது உடுத்திட்டு படம் இருக்கு சார். இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரபோஜி மகாராஜா அடுத்து நம்மளும் போட்டுக்க வேண்டிய இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை. ஊர் பேர் வந்து கோடாலி கற்பூர் சார். They made sarees specifically for the royal. இத நீ கட்டிக்கிட்டு காதுல ஒரு ராதா மாதிரி நீ ஆடணும், அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். And mostly export ஆச்சு. மலேசியாக்கு அந்த மாதிரி எல்லாம் சில பேட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. நம்ம தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள், பூரண அனுமதி தருகிறேன். என்ன விலை எப்படி இருக்கும்? 4 to 5 4 to 4000. எவ்வளவு ஆக்சுவலா? 4500. டேய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. இப்ப அந்த ஃபார்மட்ல இத செஞ்சா 2-3 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு புடவை 2-3 லட்சம். அது தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. யாரும் இல்ல. புதுமை பெண்ணா? புதுமை பெண் பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. பட் அது இப்ப எங்கயாவது இருக்கா? விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியம் ஆர்கைவ்ஸ்ல இருக்கு. ஆனா இது இங்க இல்ல. நம்ம ஊர்ல தக்ஷன் சித்ரால வச்சிருக்காங்க சார். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, ஆனா பப்ளிக் வியூக்கு அவங்க வைக்கல. ரிசர்ச்சிங் வியூக்காக தக்ஷன் சித்ரால ஒரு ஒரிஜினல் கோடாலி கற்பூர் இருக்கு. உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எந்த புடவை பத்தி கேட்டாலும் எப்படி இவ்வளவு சொல்றீங்க நீங்க? லவ்ஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது, எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். I don't have a textile background. ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து I started reading more about. சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க பதில போய்கிட்டு இருக்கேன்.
தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க. காஞ்சிபுரம் தாண்டி மிஞ்சி போனா எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரணி பாட்டு தெரியும். தெரியல. கோயம்புத்தூர் சாஃப்ட் சில்க் இப்ப ரீசெண்டா நிறைய பேருக்கு தெரியும். இது 3 தவிர வேற யாருக்குமே எதுவுமே தெரியாது. வீணாக என் வாளுக்கு விளை வைத்து விடாதீர்கள். அண்ணா, இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். கையால மட்டுமே நெய்யக்கூடிய ஒரு புடவை இது. விசிறி மடிப்புங்கிறது எங்க திருவோணத்துடைய ஸ்பெஷல் குவாலிட்டி. விசிறி மடிப்புனா என்ன? யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். ப்ளீட்ஸ் வந்து இயற்கையா கிடைக்கும். இப்போ நிறைய லேடிஸ்க்கு வந்து புதுசா புடவை எடுத்துறவங்களுக்கு அது அந்த ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. நல்ல சிலிண்டருக்கு துணி சுத்தனாப்ல இருக்கு. அதெல்லாம் பார்த்தா எப்படி நான் போடுவேன்? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து நேச்சுரலாவே ப்ளீட்ஸ் கிடைக்கும். அப்ப இதான் விசிறி மடிப்புங்கிறது இதுதான். கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். சோ இவ்ளோ ஜரி இருக்க பட்டு சாரியா இருந்தா இவ்ளோ ஈஸியா ஃப்ளோ ஆகாது. இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். இது வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் ஈஸியா ப்ளீட் பண்ணி டக்குன்னு வேலை முடிச்சிடலாம். எங்க ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி அப்படியே இருக்கட்டும். சரி ஓகே, இதோட விலை என்னவாக இருக்கும்? 50,000. 80 1.20 1. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சார் 1 லட்சம். 1 லட்சம். ஒரு 95ல இருந்து 1,20,000. நீங்களே சொல்லுங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. 1,27,000. அடே அப்பா மேடம், 1,27,000 ரூபாய். டேய் நீ குடுத்தா கூட குடுக்காட்டி போடா. எனக்கு வைத்தா கலக்குறது. நான் கக்கூஸ்க்கு போறேன். என்ன இருக்கு ஒரு புடவையில 1,27,000 ரூபாய்க்கு? வெள்ளி இருக்கு, தங்கம் இருக்குது, கையால நெய்யறாங்க. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி sarees வந்து டீச்சர்ஸ்க்கு நிறைய பிடிக்கும் சார். பிகாஸ் இட்ஸ் வெரி சிம்பிள், எலிகன்ட். எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பவே சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கடா நீ. மேம் வேற சொன்னாங்க இது லைட் வெயிட்னு சொல்லிட்டு. எவ்வளவு இருக்கு சும்மா கேப்ப? சிம்பிள் சாரின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. சில்க்ன்றதுனால it might be around 15 to 20. 5 to 8,000 sir. 6,000. 8,000, 12,000, 14,000, 16,000, 18,000. சார் 5,000 சார். 5,000. ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தான். ஓ 5,000 எல்லாரும் யூஸ் பண்ணலாமாமா? ஏய் மணி கம் டுடே கோட் சுமாரையா. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சார் 1000 னு சொன்னா 1000 தானான்னு கேக்குற லெவல்ல இருக்காங்க. அப்படி இருக்கு. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் தாண்டி. சார் நான் கட்டிட்டு இருக்கிறது 1000 தான். கோரா காட்டன் தான். கோரா காட்டன்ல 1000 ரூபாய்க்கு சாரி வரவே வராது. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. ஏங்க அது வந்து கோரா காட்டன் இல்லைங்க, கோட்டா காட்டன் சாரி. கோட்டா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதை ஏன் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. சின்ன பார்க்கலாமா? வரலாம். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. சரி நெய்யறவங்களுக்கு கூலி 1500 ரூபாய் தரணும் சார். மினிமம் ஆனா சில்க் சாரி எந்த ரேஞ்ச்ல கிடைக்கும் சார்? ஆமா, எவ்வளவு வச்சிருக்கேன்? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? ஒரிஜினல் பட்டு மினிமம் எவ்வளவு? 6,500 ரூபாய்க்கு மேல தான். 6,500 ரூபாய்க்கு மேல தான். காலை டிபன் 10, மத்தியானம் சாப்பாடு 20, மிச்சம் 75 தான் இருக்கு. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது என்ன பட்டுது? ராசிபுரம் பட்டு சார். ராசிபுரம் பட்டு 5,500, காஞ்சிபுரம் பட்டு 6,500. என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல. கோரால குறைந்தபட்சம் எவ்வளவு கிடைக்கும்? 2000 ஸ்டார்டிங் ரேட். சாஃப்ட் சில்க் சாரி. எந்த ஊர் இது? நமக்கு செங்கோட்டை. நமக்கு இந்த ஊர் தான். குட்டாளா? அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. நான் தொடம்பாளையம் சார். இப்போ அந்த சார் சொன்னாங்களே திருபுவனம் பட்டு மாதிரி ஃபுல்லும் ஜரிகை 1.25 லட்சம் ரூபா. அப்படியே பிச்சை கால்ல ஃபுல்லா பிச்சை எடுத்தேன். கொஞ்சம் கலெக்ஷன் கம்மி பாத்துக்கை. அடுத்த வாரம் நீ வா, நம்ம சேர்ந்து பிச்சை எடுப்போம். 1.25 லட்சம் ரூபா. இது வந்து ஒரிஜினல் சில்க் கிடையாதானா? பியூர் சில்க்குங்க சார். பியூர் சில்க். ஆமாங்க. பேர் என்ன சொன்னான் அமைச்சர்? இந்த முறை மாட்டுவான். இப்போ சாரும் ஒரிஜினல் சொன்னாரு. சோ அதுலயும் ஃபுல்லா ஜரி இருந்தது. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு. நீங்களும் ஒரிஜினல்னு சொல்றீங்க. சோ இதுலயும் ஃபுல்லா ஜரி இருக்கு. பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது ஒரு நியாயமான கேள்வி. அவங்களோட ஜரிகை வெள்ளி ஜரிகை, தங்கமுலாம் பூசப்பட்டது. அப்படி இல்லைங்க, காப்பர் ஜரிகை. என்ன இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? இந்த ரெண்டு கலர் பேர் என்னமா? yellowish green with parrot green. கிளி பச்சை. என்ன அழகா சொல்றாங்க. அது கிளிப்பச்சை இங்கிலீஷ்ல தானே? சொன்னா parrot green. My name is Agilandeshwari. What is the beautiful name? நம்ம ஊர் கலர்மா இது, அதுக்காக தான் கேக்குறேன். சோ சம்பங்கி பூ கலர், சம்பங்கி கிளிப்பச்சை. என்ன எல்லோடா? நானா பரிசுக்கா போயிட்டு இருக்கேன், பாடம் நடத்திட்டு இருக்கேன். எப்படி இருக்கு இந்த புடவை? தேனி மாவட்டம் ஜக்காம்பட்டி இதெல்லாம் இந்த சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ். மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. 580 ரூபாயில இருந்து நம்ம வாங்கலாம் சார். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஓகே, இது விலை எவ்வளவு இருக்கும்? 700 ரூபாயில இருந்து 800 ரூபாய் வரைக்கும். 750 சார். ஆட்டி இவங்க தான் கரெக்ட். அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி.
அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? ஆனா தமிழகத்தின் புடவை டீடைல் வந்து மேடம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, எல்லாரும் இங்கே எக்ஸைட் ஆகுறாங்க. பேரு, ஊரு, விலாசம் எல்லாம் சொல்லு. முப்பாத்தா தேரடி தேருது பாப்பநாயக்கன் பாளையா கோயம்புத்தூர். இந்தியால உள்ள அத்தனை மாநிலங்கள்ல உள்ள கைத்தறியும் வச்சிருக்கேன். நான் கைத்தறி மட்டும் தான் கட்டுவேன் சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இந்தியால உள்ள மத்த மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனுடைய டெக்ஸ்டர், கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள அடிச்சுக்க யாருமே கிடையாது. இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிய, ஒரு நாளாவது எனக்கு பிடிச்சது பண்ணி போட்டுக்கிய நீ. இந்த விளையாட்டானுங்க வேணாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியாவிலேயே அதிக அளவான நெசவாளர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். எங்கெங்கெல்லாம் நெசவு நடக்குதோ அந்த இடத்துக்கே போய் அது மாதிரி சாரி வாங்கியிருக்கேன். தீபாவளி பொங்கல்னு ஒண்ணு விடாம புடவையா எடுத்து பீரோல அடுக்கு வாழுங்க. சமூக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி, உங்ககிட்ட எவ்வளவு புடவை இருக்கு? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன் பாய். உங்ககிட்ட எவ்வளவு புடவை இருக்கு? அது நான் எண்ண மாட்டேன் சார். எண்ணினா கண்ணு பட்டுரும். கதை இப்படி போகுதா? சும்மா ரஃபா இல்ல, ஒரு 7 பீரோ வச்சிருக்கேன் சார். சாரி. ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசிங்க மாதிரி 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. 7 ஏன் கைத்தறி 11 ஆண்டுகளாக எல்லாமே கைத்தறிய பேச்சு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. உழவர்களுக்கு அடுத்து நம்ம வணங்கக்கூடிய ஆட்கள் வந்து நெசவாளர்கள் தான் சார். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். புடவை போனேன்னு சொன்னீங்க, இப்ப எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க இந்த புடவையை தேடி? சவுத்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், எப்பமஸ் வரைக்கும் பார்த்தேன்டா நானு. கானாடு காத்தான் அரண்மனைக்கு பக்கத்திலேயே பெண்களால நெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் வாங்கியிருக்கேன். அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? திருபுவனம் இதெல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம், ஊர் பக்கம் தான். காளஹஸ்தி போயிருக்கேன். இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓடி போயிருப்பேன். பட்டூர்னு சொல்லிட்டு நெல்லூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க போயிருக்கேன். ஒரிசால வந்து பொம்காய். ஏன் அந்த கர்மத்தை முன்னாடியே சொல்லல? உங்களை பார்க்கும்போதுதான் மாப்பிள நீங்க எப்படியும் தாங்குவீங்கிற நம்பிக்கை தான். அப்புறம் மகாராஷ்டிரால போய் பைத்தனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சாரி. இல்ல மாஞ்சாமா பாங்கடா டர். இனிமே தான்டா உங்க டவுசர் கிழியும். வெறும் காட்டன் சாரியே 5000 10,000க்கு விக்கிறாங்க. பைத்தனி சாரீஸ் அது போய் வாங்கியிருக்கேன். சிந்தாம ஒத்துப்பாய். எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். கோவால வந்து குன்பின்னு சொல்லிட்டு ஒரு பழங்காலத்து இது பண்ணாங்க, அதை நாங்க சேர்ந்து வாங்கியிருக்கோம். மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்கார வரைக்கும் நீ தேடிக்கிட்டு. ஆர்வமும் நல்லா இருக்கு. அதை பத்தி நீங்க விவரம் தெரிஞ்சுக்கிறது உனக்கு சின்சியாரிட்டியும் புரியுது. சாரி எக்ஸ்பர்ட் ஆஃப் தமிழ்நாடு அன்போடு அழைக்கப்படுவாய். போதுமா மகாபிரபு, போதுமா? சார் மேம் இதெல்லாம் சாரீஸ் பத்தி கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு தான் நானும் சேர்ந்துக்கிறேன் சார். ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறத? நீ கிளாஸ் எடுக்கறமா? பயங்கரமா பேசுறாங்க, எதுவுமே தெரியாது சார் எனக்கு அவங்க பேசுறது. அவளே ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ, இதுதான் காஞ்சிபுரம் புடவையோட ஆத்தென்டிக் டிசைனா? ஆமா, ஒரிஜினல் பட்டு சார். பார்டர்ல வந்துட்டு ஜரி தனியா வராது. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு. இப்ப திருபுவனம் பட்டு புடவை பயங்கரமா வழக்கம்லாம் சொன்னாரு. அப்படி என்ன காஞ்சிபுரம் பட்டு புடவையில் சிறப்பு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இது நெஞ்சி முடிக்கிறதுக்கு 13ல இருந்து 15 நாள் ஆகும். ஒரு புடவை. ஹாலிடே ஆர் வொர்க்கிங் டே, சண்டே டு சாட்டர்டே, எனி டே எனி டைம் ஐ அம் ரெடி. அவங்க சொன்ன மாதிரி புனி மெரிக்கிறாங்க இல்லையா, புனின்னு சொல்லுவாங்க. அது பேரு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 13,500 தடவை மெரிப்பாங்க. இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. அச்சப்படுவோம் என்றார். இந்த காஞ்சிபுரம் பட்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூல் எடுத்தீங்கன்னா 8ல இருந்து 12 நூலா பிரியும். எப்படி இருக்கு இந்த புடவை? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாம் மாடர்னா மாறுவதா நினைச்சிட்டு நீங்க ஒரு ஜெனரலிஸ்ட் பேட்டர்னுக்குள்ள வர்றீங்க. ஆஹா, கருத்து கந்தசாமி நம்மள பார்த்து இதை கருத்து சொல்றான். ஒரு கேப் விட்ட பிறகு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இவங்க டேஸ்ட கரெக்டா சென்ஸ் பண்ணக்கூடிய வெளியாட்கள். நாங்கெல்லாம் உஷார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் சொல்லிட்டு நீங்க 10,000க்கு இயல்பா செஞ்சுட்டு இருந்த புடவைய 1,00,000க்கு கொண்டாந்து விற்பாங்க. இதற்காக விளம்பர ஓவியங்கள் வைப்பதாக உள்ளோம். இதில் நம்ம ஊர் நாடக நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் பயன்படுத்துவதாக உள்ளோம். வழி வழியா நீங்க கண்டுபிடிச்சு டெவலப் பண்ண ஒரு டிசைனர். இப்ப நீங்களே போடுறது இல்ல, நாங்க தான் போடுறோமாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன காவல்ட ஜாமானா? கடைசில நீங்க சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருந்த டிசைனை விட்ட பிறகு மால்ல சிம்பிளா ஒரு அழகா ஒரு கடை போட்டு. ஆனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? மங்கினி பாண்டியரே, உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம். ஸ்டைலிஷா வச்சு
10-20 புடவை மட்டும் வச்சு ஒத்த புடவை விலை 1 லட்சம் வித்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வாஸ்தவம் தான்டா. முதலாளி மைண்ட் வீக்கா இருந்தா வேலைக்கார மைண்ட் ரொம்ப சோக்கா தான்டா இருக்கும். பொது பேட்டர்னுக்கு போறதுக்கு முன்னால உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்டர்னை விடாதீங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். 17 வருஷத்துக்கு முந்தின புடவை ஒருவேளை அவர் அதை விட்டு விட்டாருன்னு வச்சுக்கலாம். என்னன்னு கேட்டா யாரோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வந்து இரும்புக்கு டாட்டா கரும்புக்கு தஞ்சை, அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலே நெசவாளர் உழைப்பிலே உருவான தரமான பட்டு புடவை சார். இட்ஸ் கால் கண் டாங்கி அப்படின்னு போட்டு இந்த புள்ளையிட்ட வித்துருவாங்க 45,000. விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். சார் ஆக்சுவலி ஒரு ரிசர்ச்சராவே நான் அவங்க கிட்ட போய் நின்னா கூட அவங்க வந்து அந்த ஓல்ட் டிசைன்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஏன் சார்? நீங்க ஒரு ரிசர்ச் சைட்ல இருக்கிறதுனால கேட்கிறேன். நம்மளுடைய கிளாசிக் ஏஸ்தட்டிக் டிசைன்ஸ் இருக்குல்ல, குளோபலி அதுக்கு எவ்வளவு பெரிய நீடு. ரொம்ப வேல்யூபிளா பாக்குறாங்க சார். இப்ப எல்லாருக்கும் காஞ்சிபுரம்னா இதுதான் தெரியுது. மேடம் சொன்ன மாதிரி அந்த யாழி டிசைனும், அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு மாங்காய் பூ போட்டிருக்குல்ல, சிவப்பு கலர்ல ஒன்னு தேங்காய் பூ போட்டிருக்குல்ல, அதை தாங்க குடல் புண்ணுக்கு நல்லது. இல்லனா வந்து அந்த அன்னம் டிசைனை மட்டும் ஒரு போட்டோ மட்டும் நீங்க எடுத்துட்டு இது குளோபல் மீடியாக்கு நீங்க அதை காட்டும் போது பீப்புள் ஓ இந்த மாதிரி எல்லாம் இருக்கா. 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இந்த மாதிரி சரி வச்சு ஒரு டிசைன் வந்து பண்ண முடியுமா? வாரணாசியில மட்டும் தானே இந்த மாதிரி பண்றாங்க. அப்ப தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி பண்றாங்களா? நம்ம கள்ளம்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க. வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. அது சரி, நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடுறீல. அது ஒரு ஆர்ட்டா நினைக்கிற யாரோ அதை கைவிட மாட்டாங்க. அது ஒரு தொழிலா இருக்கிறதுனால தான் மாற்ற மாட்டேங்குது. இதுல இன்னும் நான் ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். only thing market doesn't react or does it react, that is the question. மார்க்கெட் ரியாக்ட் ஆகலங்கிறப்ப நான் மாறுறேன், என்ன பண்ண சொல்ற? அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் தான் சொல்றேன். அதுக்கு ரைட்டா இதையும் நிறைய பண்ணுங்க, அதெல்லாம் வேணாம்னு சொல்ல. ஆனா அதை விட்டுட்டீங்கன்னா இது சேல் ஆகும். அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல இது ஒரு பெரிய விஷயமா நாங்க எடுத்துக்கிட்டு இன்னும் அதிகமா அதை ப்ரொடக்ஷன் பண்றோம். அதிகமான ஆட்கள் கண்டிப்பா வாங்குவாங்கறத தெரிஞ்சுக்கிறோம். இனிமே நீங்க ஒட்டு போட்ட புடவை எல்லாம் கட்ட கூடாது. இனி கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். அந்த சப்ஸ்கிரைப் நன்றி மக்களே. இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருந்துச்சு. இந்த வீடியோல வந்திருந்த எந்த ஒரு சேலை உங்களை ஈர்த்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களை ஏதோ ஒரு செகண்ட்ல சிரிக்க வச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.